ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கான விளாக் தான். அன்றைக்கி மார்னிங் 4:30 போலவே கோவில் போய் ரீச் ஆகிட்டோம். குளிச்சு முடிச்சுட்டு 6 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா பீச் கிட்டக்கு போயிட்டோம். அன்றைக்கின்னு பார்த்து ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்ததுங்க. முருகருடைய 2ஆம் படை வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர். இந்த ஊரை வந்து திருச்சீரலைவாய்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மறுவி தான் இப்போ திருச்செந்தூராக ஆயிடுச்சு. படை வீரர்களாக வந்து தங்கும் இடம் தான் வந்து படை வீடுன்னு சொல்லுவாங்க. கந்த சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டியில் தான் வந்து நடக்கும். சூரபத்மனை வந்து சம்ஹாரம் பண்ண நாள் அதுதான் வந்து கந்த சஷ்டி விழாவாக நடக்குதாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தடைகளை மீறி தான் அன்றைக்கி வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பி இருந்தோம். ஆனால் பார்த்தா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சுங்க. போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அன்றைக்கி வந்து சஷ்டி வேறு, அடுத்த நாள் வந்து கிருத்திகை. இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. டிவியில் தான் வந்து கந்த சஷ்டி விழாவுக்கு பார்த்துருக்கேன். ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெய் சிலுக்கிற விஷயமா என் லைஃப்பில் நடந்துச்சு. எப்பட்றா முருகா நான் சாமி பார்க்க போகிறேன்னு நினச்சிட்டு கண்கலங்க அது குறைய அங்கே நின்றுட்டு இருந்தேன். அப்போ என் அப்பா முருகன் நான் இருக்க, உனக்கு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்த வழியாக போயிட்டு இப்படி போங்கன்னாரு. சரியாக புரியல. திரும்பி பார்த்தா அவர் ஆளையே காணோம். அவர் சொன்ன மாதிரியே அந்த வழியில் போயிட்டு போனால் 1/2 hourல சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா திருப்தியாக வெளியே வந்தாங்க. என்னால் நம்பவே முடியல. ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருந்தது அன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி காலையில் போகும்போது சொன்னாங்க, இன்றைக்கி சாமி பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட ஆகும், க்யூ ரொம்ப நிறைய நிற்கிது, அமௌண்ட் பே பண்ணி போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் டோக்கனும் வந்து ரொம்ப ரஷ் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. காலையில் ஒரு டீ குடிக்கிற இடத்துல. சரி எப்பட்றா சாமி பார்க்க போகிறோன்னு தெரியல தான் நினச்சிக்கிட்டே வந்தேன். சின்ன வயசுலேருந்தே முருகர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் திருச்செந்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2 தடவை தான் வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது தடவை. எத்தனையோ வாட்டி கிளம்பி என்னால் கிளம்பவே முடியல. அன்றைக்கி ரொம்பவே தடைகளை மீறி கஷ்டப்பட்டு கிளம்பி வந்தாச்சு. அதுக்கேற்ற மாதிரி என் அப்பா முருகனும் வந்து நல்லபடியாக தரிசனம் கொடுத்தாரு. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் போலவே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஹோட்டலில், அவங்களாம் வந்து ஒரு 10 பேருக்கு மேலே சாமி பார்க்காமலே வந்துட்டாங்களாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதேமாரி வந்து க்யூவில் நின்றுமே வந்து அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க சாமி கும்பிடாம. ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ் இருந்ததுங்க. ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்தது. காலை வைக்கவே இடம் இல்லை. நம்ம நின்னாலே போதும், நம்மளை அப்படியே தள்ளிட்டே இட்டுன்னு போயிட்டு இறங்கினா விட்டுறாங்க. அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சு. ஹாலிடேஸுன்றதுனாலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. அன்றைக்கி போனவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரியும் எவ்வளோ பேர் சாமி பார்த்தாங்க என்னன்றதே தெரியல. சூரபத்மனை வந்து வதம் செய்து வெற்றி பெற்றதுனாலேயே முருகர் வந்து ஜெயந்திநாதர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில்நாதர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருஜெயந்திபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் அப்படின்ட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நான் அங்கே இருந்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அறுபடை வீடுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் கிட்டக்க இருக்கும். மற்ற எல்லா கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா மலைகளில் இருக்கும். இதுவே வந்து இந்த கோவிலோட ரொம்ப சிறப்பு அம்சம் மிகுந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருஸ்தலம் சொல்லுவாங்க. நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அந்த ரஷ்லேயும் வந்து கடந்து வந்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோயிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு வர வழியில் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அதோடு கிளம்பிட்டோம். சரி அங்கே கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் போல் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் டைம் போனதுனால அவங்க வந்து கோவில் சாத்தியிருந்தாங்க. வெளியில் வந்து திரை போட்டிருந்தாங்க. முத்தாளம்மன் கோவில். என்ன ஊருன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கோவில் தான். அங்கேயுமே வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த தடவை நாங்கள் போன எல்லா கோவில்லையுமே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து லீவ் டைமில் போனதுனால இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது போல் இருக்குது. ஏன்னா சாட்டர்டே சண்டே அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி. 3 நாள் லீவாக இருக்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமே வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது. சரி சொல்லிவிட்டு விளக்கு போட்டுட்டு வெளியே நின்று சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வேஷம்லாம் போட்டு நிறையா சாமிக்கு வேஷம் போட்டு ஆடிட்டு வருவாங்களாம். அது எந்த மந்த்துன்னு தெரியல. அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குமா திருவிழா.
சரி சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆறு வந்து இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு தண்ணினாவே லைட்டாக பயம். இருந்தாலும் இடையேந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஆற்றை தாண்டி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா உப்புக்காக அந்த இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ கிட்டக்க நின்று நான் இப்போ தான் பார்க்குறேன். அங்கே வந்து உப்புலாம் கூட்டி கூட்டி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் அப்படியே தண்ணி வந்து காஞ்சி அதுதான் வந்து உப்பாக ரெடி ஆகுமா. பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்ததுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே காற்று தான். அந்த வெய்ய டைமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் அவ்வளோ காற்று நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா போகிற வழி ஃபுல்லாகவே விண்மில்லாம் இருந்தது. நான் ஒரு 2 தடவை போயிருக்கேன். அது ஆனால் சின்ன வயசில் போனதுனால எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. இந்த தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராகவே எல்லா ஏரியாவும் பார்த்தேன். முருகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நல்ல மன திருப்தியோடு வந்தோம். நான் வேறு எங்கே சாமி பார்க்க முடியாதோன்னு ரொம்ப பயந்தேங்க. ஆனால் எவ்வளவோ பேர் வந்து சாமியை பார்த்தாங்களா பார்க்கலையான்றதே தெரியல. நிறைய பேர் வந்து நாங்கள் கியூவில் நின்று அப்படியே வந்துட்டோம், சாமி பார்க்க முடியல அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே வர வழிலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மோடாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உப்பு தான். இங்கேருந்து ரெடி பண்ணி தான் வந்து எல்லா இடத்துக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பனிமலை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா மார்னிங் வந்து சாப்பிடாம கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகலான்னுட்டுனா பழமுதிர்ச்சோலை போகலான்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். எனக்கு அன்றைக்கி ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா வந்து முருகரோட 2 அறுபடை வீடு வந்து நான் தரிசனம் பண்ணிவிட்டு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி அன்னைக்கு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. திருச்செந்தூர்லேயும் வந்து சாமியை நல்லா பார்த்தேன், கண்குளிர பார்த்தேங்க. அது மட்டும் இல்லாமல் பழமுதிர்ச்சோலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் நல்லா தரிசனம் பண்ணோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை போகிற ரூட்டு. மலையில் தான் இருக்கும் கோவில். போகிற வழி ஃபுல்லாகவே ரொம்ப இயற்கையாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் 5:30 கிட்ட போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 6:30 வரைக்கும் தான் வந்து வெஹிக்கல்ஸ்லாம் வந்து அலோட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். எங்களுக்கு அங்கே ஹோட்டலில் ஒருத்தவங்க சொன்னாங்க 5 o'clock வரைக்கும் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனாலேயே கொஞ்சம் ஹரிபரியாக போனோம். நல்ல வேளை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க நாங்கள் போன டைமு. அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கல்லாம் விடலை. சரின்னு சொல்லி அப்படியே மலை மேலே ஏறியாச்சு. போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மங்கிலாம் நிறையா இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப இயற்கையாக இருந்தது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நிறையா இருக்கும். நமக்கு பூஜைக்கு தேவையானதெல்லாம் வந்து அங்கேயே வாங்கிக்கலாம். நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலையை வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம். 7 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டைமா. சரி அதுக்குள்ளே சாமியை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாமியை பார்க்க போயிட்டோம். திரை போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தோங்க. ரொம்ப இயற்கையாக இருந்துச்சு. மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. 6:30 தாங்க ஆச்சு. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு சாமி கும்பிட்டு வெளியே வரும்போதே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து வள்ளி தெய்வானோட இருப்பார். ரொம்ப அழகாக இருந்தது. சாமியை நல்லா கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரும் பழமுதிர்ச்சோலையும் பார்த்திங்கன்னா சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு மன திருப்தியோடு வந்தேன். நான் நினச்சி கூட பார்க்கலங்க 2 இடத்துலையுமே சாமியை நல்லபடியாக பார்க்கன்னு சொல்லி.
பாருங்கள் எவ்வளோ இயற்கையோடு வந்து நல்ல மலையில் சூப்பராக இருக்குது. காற்றெல்லாம் நல்லா வந்து சூப்பராக வந்துச்சு. இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. நல்லபடியாக வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.